என் சாமி. ஹீரோயினி குலசாமி. எங்க குலசாமி இதுதான். இந்த சாமியோட வைராக்கியத்தால இந்த சாமி வழி நடத்தினால்தான் இன்னைக்கு ஆலமரம் மாதிரி எங்க குடும்பம் இருக்குது. இன்னைக்கு எங்க ஃபேமிலி, இன்னைக்கு அண்ணன் தம்பிக, அவங்க மனைவிக, எங்க அத்தனை குழந்தைகள் எல்லாரும் ஒரே குடும்பத்துக்குள்ள இன்னைக்கும் ஒரே ஒற்றுமையா ஒரே குடும்பமா இருக்கும்னா அது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். அதுதான் வாழ்க்கையில ஏதோ பசங்க நல்லா இருக்காங்க, ஏதோ அவன் பழச்சுக்கிறாங்க அப்படிலாம் இல்லாம வாழ்க்கையில எப்படி இருக்கணும், அடுத்தவங்க எப்படி மதிக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், ஒன்னா எப்படி இருக்கணும், குழந்தைங்க எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு நாளும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது எங்க அம்மா. 65 வயசாயிருச்சு. இன்னமும் அந்த இறப்புன்றது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், யாரெல்லாம் சேர்த்தேன். இருந்தாலும் இன்னும் அடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்துருச்சு. இப்ப என் குழந்தைகளும் எங்களை மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா எல்லாரும் நல்ல விதமா எல்லாரும் இருக்கணும். அதுக்கும் அவங்களுக்கும் எங்க அம்மா நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கும் எங்க அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த கடவுள் வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்க அம்மா எப்பவுமே கண்டிப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பாங்க. வார்த்தையே இல்லை, எங்க அம்மா படாத கஷ்டமே கிடையாது. ஊருக்கே தெரியும். இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க சேங்கே அரசி. எங்க அம்மா பேரு. நான் எங்க அப்பாவுக்காக ஒரு பெரிய நான் ஒரு கதையே ஒன்று வச்சிருக்கேன். இவங்க 2 பேரும் தான் லைஃப்ல. முத்துச்சாமி, சேங்கே அரசி ஒரு கதையை வச்சிருக்கேன் நான். கண்டிப்பா அந்த கதை என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது இடத்துல அந்த கதையை இயக்குவதற்கான வாய்ப்பு எனக்கு நான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இயக்காம நான் விடவே மாட்டேது. அப்படி ஒரு கதை. இதோ இப்ப நான் சொல்லப்போங்க சாதாரண தெரியும். கண்டிப்பா நீங்க இது படமா வரப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு விஷயத்த இந்த கதை மூலமா நான் என்னால் சொல்ல முடியும் ஃபேமிலியை பத்தி. அப்படி ஒரு சேங்கை அரசி. எல்லாமே நீதாம்மா, எல்லாத்துக்கும் நீங்க தான். லவ் யூ அம்மா. அப்பா ஹீரோ. அப்பா தவறிட்டாங்க. அப்படி இருந்தாலும் இப்போ என் கூட தான் இருக்காரு. அவ்வளவு விஷயத்தை எங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவ்வளவு சின்ன வயசுல எப்படி இப்ப எங்க பிள்ளைகளை எப்படி எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்களோ, அவங்க ஆசைப்பட்டாலாம் எப்படி அனுபவிக்கிறாங்களோ, அது மாதிரி சின்ன வயசுல எங்களுக்காக எங்களை அப்படி வச்சிருந்துட்டு, அவ்வளவு வசதியா எங்களை விவரம் தெரிஞ்சு எங்களை சூப்பரா வச்சிருந்துட்டு, விவரம் தெரிஞ்ச உடனேயே எக்ஸ்ட்ரீமா கஷ்டம்ல என்னன்னு இதுக்கு மேல கஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படி ஒரு இடத்துக்கு அவரே எங்களை கொண்டு போய் விட்டாரு. ஆமா, எங்களை தூக்கி இப்படி வச்சிருந்து திருப்பி தூக்கி போட்டு அப்படியே விட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை எடுத்து எங்க அம்மா தான் வழி நடத்தி அவளை கொண்டு வந்திருந்தாங்க. பட் உண்மைக்கு எங்க அப்பா ஹீரோ தான். வாழ்க்கையில லைஃப்ல இந்த அளவுக்கு இருக்கும்டா, இவ்வளவு பொறுமையா இருந்து சினிமாவில் இருந்திருக்கேன்டா, கண்டிப்பா நிறைய கண்டிப்பா அவரு அந்த முத்துச்சாமின்னு ஒரு முழு உருவத்தை ஒரு பெரிய புத்தகமாக கொடுத்துட்டு போயிட்டாரு. வாழ்க்கையில எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாடம் நடத்திட்டு போயிட்டாப்புல. அவர் அப்படியே ஹாப்பியா இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. இவ்வளவு பக்குவப்படுற உண்மை அது எல்லாத்துக்கும் அவர் இருந்து இங்க எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. உண்மைக்கு லாஸ்ட் நேரத்துல எல்லாருமே அந்த கடவுள்கிட்ட ஆசை வேண்டிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் வருஷமா அப்பா இருக்கணும் அப்படின்ட்டு. பட் அதே மாரி எங்களை விட்டு போயிட்டாரு. சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. நன்றி அப்பா. உன் பேர் இவர் அடிக்கடி வார்த்தை சொல்லுவாரு, என் மய சிங்கா குட்டியடா, தங்கா குட்டி, என் சிங்கா குட்டி சென்னைக்கு போயிட்டான்டா, நடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ ஜிவாஜி சாருக்கு வேலை இல்லை, நீ என் மயன்தான். வெண்ணிலா கபடிக்குள்ள படம் ரிலீஸ் அப்ப லாரியில ஒரு 40 பேர் 50 பேர் லாரியில ஏற்றி அந்த லாரி ஸ்ட்ரெயிட்டா தியேட்டருக்குள்ள போகும். தியேட்டருக்குள்ள போய் லாரி 2 சினிப்பிரியா தியேட்டருக்குள்ள லாரியை உள்ள விட்டு, ஆமா சினிப்பிரியா தியேட்டர்ல போய் நம்ம வளர்ந்த இடம் அதுதான். அங்க வந்து தியேட்டர்ல விட்டு அந்த 40-50 பேர்த்த விட்டு படம் பார்க்க சொல்லி, சார் அந்த பொட்டாசு பிரசன் மை சன் ஃபுல்லா இங்கிலீஷ் பேசுவார். அப்பா ஏசிஎஸ் ஸ்கூல் 10th மதுரை இங்கிலீஷ் பேசுவாரு. அரை இங்கிலீஷா பேசுவாரு. அதை அவரை வச்சுட்டு அதை எனக்கு நான் காமெடியான நடிக்க எனக்கு ரோல் மாடலும் எங்க அப்பா தான். எல்லா ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க, உங்க அப்பா மண்டல ஒரு 20% நீ பண்ணாலே போதும்னு சொல்லுவாங்க. அவர் தான் எனக்கு அந்த தியேட்டர்ல படம் பார்த்துட்டு ஒரு ஷோ முடிச்சுட்டு திருப்பி வெளியில வந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு திருப்பி போயிட்டு அடுத்த ஷோ அதே லாரி உள்ள போவா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. யாரு பார்த்தாலும் மை சன் அப்படின்னு.
ரவி அப்பா